Praise the Lord. Hallelujah. Hallelujah. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நற்கருணை பேழைக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோம். அவரே நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நம்மை பாதுகாக்கிறவர், துன்பங்களிலும் துயரங்களிலும் கூட இருந்து நம்மளை விசாரிக்கிறவர். யார் நம்மை விசாரிக்கவில்லை என்றாலும் நம்மை விசாரிக்க ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரே நற்கருணை ஆண்டவர். அவருடைய அன்பு நம்மளை ஆட்கொள்ளும்படியாய் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு கூட தகுதி இல்லாமல் வந்திருக்கிறோம். இந்த வழிபாடிலே பங்கு பெறுவதற்கும் தகுதி இல்லாமல் இருக்கிறோம். நம்மை முழுவதும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சிந்தனைகளினால் வந்த பாவங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்கள் மூலமாய் நாம் செய்த பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். பிறரை குறித்து பொருணி பேசி இல்லாதது பொல்லாதது சொன்னதை கேட்டதையெல்லாம் கேட்டது கீழ்ப்படிந்ததற்காக அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்போம். வாயின் வார்த்தையினால் பிறரை காயப்படுத்தியதை, அந்த பாவத்தினால், வார்த்தையினால் அவர்களுடைய உள்ளம் காயப்பட்டு பாவம் அடைந்திருக்கிறது. வாயினால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவநம்பிக்கையோடு பேசியது, எதிர்மறையாய் பேசியது, கடவுளுக்கு விருப்பமில்லாததை பேசியது, இந்த நாவின் மூலமாய் நாம் செய்த பாவங்களை ஒப்பு கொடுப்போம். உள்ளத்திலே ஆண்டவர் வாழுகிற இடம், அந்த இடத்திலே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை, இயேசுவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் இடத்தை செல்வத்திற்காகவோ உலக பொருட்களுக்காகவோ ஆடம்பர வாழ்வுக்காகவோ பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ அழகுக்காகவோ உடைக்காகவோ நகைக்காகவோ வேறு எதெல்லாம் நம்ம கடவுளுக்கு நிகராய் நம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோமோ அந்த சிலை வழிபாடையெல்லாம் மன்னிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவரே ஆண்டவர் என்று சொன்னார். திருச்சபையினுடைய விசுவாசமும் அப்படியே. ஒரே கடவுளை நான் நம்புகிறேன், விசுவாச பிரமாணத்தில் நாம் சொல்லுகிறோம். அந்த கடவுளை நம்புவதற்காக இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்கள் என்று சொல்லுகிற பிற அந்நிய தெய்வங்களை நாடி சென்று இருந்தால் அதையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கைகளினால் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்த இந்த கைகளினால் நாம் செய்த பாவங்களை ஒப்பு கொடுப்போம். கடவுள் காட்டுகிற வழியில் நாம் நடக்காமல் இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து அவருடைய மனதை காயப்படுத்தியதை ஒப்பு கொடுப்போம். என்னுடைய ஒவ்வொரு அசைவினாலும் என்னுடைய பேச்சினாலும் செய்கையினாலும் ஆண்டவர் உள்ளம் வேதனை அடைந்திருந்தால் அதையும் ஆண்டவருடைய கரத்திலே மன்னிப்புக்காக கேட்போம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவரை வேதனைப்படுத்தியிருந்தால் அந்த வேதனைக்காக மன்னிப்பு கேட்போம். வாயிலிருந்து முறுமுறுப்புகளோ, ஆண்டவரை தேடி வந்தனே எனக்கு என்ன கிடைத்தது என்று கூட நீங்கள் பேசியிருந்தாலும் ஒரு பாவம். இதையெல்லாம் மன்னிப்பு கேட்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். விளையாட்டு அல்ல. ஏனென்றால் நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தம் இல்லையேல் ஒருவனும் கடவுளை காண முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தில் கேட்போம். நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவின் இரத்தமே அன்றி வேறு வழி இல்லை நமக்கு. நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசுவின் பெயரை தவிர வேறு எந்த வழியிலும் மிருகங்களாலோ அதனுடைய இரத்தத்தினாலோ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எதனாலோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா, ஏசப்பா, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் உம்முடைய சொந்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா.
எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, வாயை திறந்து கேட்க வேண்டாம். இயேசுக்கும் உங்களுக்குள்ள உறவு இது. என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, என் அக்கிரமங்கள், கீழ்ப்படியாத நிலைகள், எதிர்த்து நின்ற நிலைகள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. அவநம்பிக்கைகள் எல்லாம் மன்னிங்க. உங்கள் இரத்தத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க. கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தை எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. ஊற்றி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பேரிரக்கம் எங்கள் மேல் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய இரக்கத்தினாலே எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட உம்முடைய இரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றி கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மார்போடு அணைத்து முத்தமிடுகிற உமது இதய விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் வாழும்படி உமது தூய ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. பாவத்தை மேற்கொள்ள தூய ஆவியானவர் இல்லாமல் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே, அந்த தூய ஆவியை எனக்கு தாங்க. கேளுங்க, ஒவ்வொருவரும் வாயை திறந்து கேளுங்க. ஆவியானவரே, எனக்குள்ள வாங்கப்பா. வாக்களிக்கப்பட்ட வல்லமையால் என்னை நிரப்புங்கப்பா. எனக்குள்ள வாங்க. கேளுங்க, எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான அந்த பலன் வேணும் ஆண்டவரே. பாவத்தை எதிர்த்து நின்று போராடுகிற அந்த வல்லமை எனக்கு வேணும். உம்முடைய தூய ஆவியை எனக்கு ஊற்றுங்கப்பா, எனக்குள்ள ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. எங்களுடைய சுவாபங்கள் மாறும்படி தூய ஆவியானவரை இறங்கி வருவீராக. எங்களுடைய பாவ இயல்புகள், ஊனியல்பின் இச்சைகள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறும்படி எங்களுக்குள்ள வாங்க தூய ஆவியானவரே. விடுதலை தருகிறவரே எங்களுக்குள்ள வாங்கப்பா. நன்மை செய்கிறவரே எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. எங்களை கரம் பிடிக்கிறவரே எங்களுக்கு வாங்கப்பா. எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரே எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களுக்கு வழிகாட்டுகிற தெய்வமே எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. எங்களுக்குள்ள வாங்க. கூப்பிடுங்க ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாங்கப்பா. எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் உடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமேன் ஆண்டவரே. நீர் படைத்தவர், நாங்கள் படைப்பு ஆண்டவரே. எங்கள் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாம் நீர்தான் படைத்து இந்த அவயங்கள் எல்லாம் உண்மையே ஆராதிக்கணும் ஆண்டவரே. உமது விருப்பத்தையே நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஆனால் இந்த உறுப்புகள் எல்லாம் என் உடல் சொல்லுகிற காரியத்தையும் உள்ளம் சொல்லுகிற காரியத்தை கேட்டு இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து, தகப்பனே, இந்த ஆலயம் நீர் தங்குகிற ஆலயம் பழுதடைந்து இருக்கிற இந்த பழுதை சரி பண்ணி மீண்டும் நீர் தங்குகிற ஆலயமாகவும் நீர் வழிநடத்துகிற ஆலயமாக எங்களை மாற்றும்படி எங்களுக்குள்ள வாங்க ஆவியானவரே. ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் வாங்கப்பா. நீங்க விரும்புகிறது போல நாங்கள் செயல்பட எங்களை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அட்சித்து புனிதப்படுத்துங்க, அபிஷேகிங்க, அனல் மூட்டுங்கப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான மன்னாவை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்வுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் ஆன்மாவுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான, எங்கள் வாழ்வுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் வழங்குகிற அந்த தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு தகப்பனே, உம்முடைய இறைவார்த்தை வெளிப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மனித விருப்பத்தின்படி வெளிப்படாமல் தூய ஆவியானவர் மட்டுமே செயலாற்றும்படி உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, அன்றைக்கு மேல் மாடியிலிருந்து திருத்துதர்களோடு சேர்ந்து அந்நிய பாஷையின் வழியாய் நீங்கள் பேசி தூயாவின் வல்லமையை பெற்றது போல எங்களுக்கும் இந்த இடத்திலிருந்து கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சாட்சியாய் வாழும்படி அந்த இறைவார்த்தை எங்களுக்குள்ளே ஊற்றாய் பாயும்படி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான இறைவார்த்தை வெளிப்படும்படி உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உம்முடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேலண்டர் வாங்காதவங்க யாரும் இருக்கீங்களா? எல்லாரும் கேலண்டர் இருக்கா? கேலண்டர் இருக்கா? இருக்குல்ல? இல்லாதவங்க ஜோஸ்பின் அக்காட்ட வாங்கிக்கோங்க. சரி, பாஸ்கர் நட்ட இருக்கா? பாஸ்கர் நட்டை வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட காலி ஆகிட்டனாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. சரியா? வாங்காதவர்கள் வாங்கிக்கொள்ளுங்க. ஒரு வீட்டுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. சரி, எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜெபமாலை முடிக்கும் போதே மணி என்ன தெரியுமா? எத்தனை மணி? கேட்கல?
6:45 ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிருக்கிய. 6:15 ஆரம்பித்து 6:30க்குள்ளேயாவது முடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை பாடி துதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கலாம். எல்லாரும் இந்த செய்திக்காக கணக்கு பண்ணி வந்த மாதிரி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய, வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது நல்லதா? அது கடவுளுக்கு விருப்பமானதா? யோசிச்சு பார்க்கணும். ஜெபமாலை சொல்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக என்ன செய்யணுங்க, வரணும். நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றேன், நீங்கள் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கீங்க, இங்கேருந்து வரலாம். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முந்தைய கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 6:15க்காவது நீங்கள் 6 மணிக்கு சொல்லியிருக்கோம், நான் 6:15க்காவது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஜெபமாலை சொல்லி ஒரு 6:30க்குள்ள முடிச்சிங்கன்னா தான் 7 மணிக்கு கொஞ்சம் பாடி ஆண்டவரை துதித்து நம்ம என்ன செய்யலாம், இறை வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஏதோ கடமைக்கு நம்ம செஞ்ச மாதிரி இந்த பணியை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களே போகணுமே அப்படி நினைக்கக்கூடாது. வந்தால் நீங்கள் யாரை தேடி வாரிய, என்ன தேடி வரல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, செய்தியும் எனக்கு கொடுக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து உங்கள் ஜெபத்தில் தான் இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்கிறேன், நிற்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இங்கே வர்றதுக்காக போன வாரத்திலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அடுத்த வாரம் எங்கே போகணும், நான் சுப்பிரமணியபுரம் போகணும். அது இன்னையிலேருந்தே திரும்ப நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களில் யாராவது ஒருத்தங்க அதுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது இந்த ஜெபத்தை குறித்து யாராவது ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? கோயிலில் ஜெபிக்கிறத விட்டுருங்க, தனிப்பட்ட உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் ஜெபிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி என்னாச்சு? இல்லை. ஏன்? எதுக்காக ஜெபிக்கணும்? இந்த ஜெபத்துக்கு வந்ததுனால நீங்கள் நன்மை அடைஞ்சிருக்கீங்களா, தீமை அடைஞ்சிருக்கீங்களா? நன்மை அடைஞ்சிருக்கோம். கண் கூட நமக்கு தெரியும் நன்மை நடக்குது. அப்போ இந்த நன்மை நடக்கிறது நீங்கள் மட்டும் பெற்றால் போதுமா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெற வேண்டாமா? நன்மை பெறக்கூடாதா? பெறணும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பெறக்கூடாதா? உங்கள் அன்பியத்தில் இருக்கிறவங்க பெறக்கூடாதா? இந்த பங்கில் இருக்கிற மக்கள் பெறக்கூடாதா? பெறணுமா பெற வேண்டாமா? பெறணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நான் எப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதே போல் நீங்களும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான் ராத்திரி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, போகிற கிராமங்களை ஒப்பு கொடுத்துட்டு தான் தூங்குவேன். என்ன என் சிந்தனையில் ஒரு ஜெப குறிப்பு வருதோ அந்த ஜெப குறிப்புக்கு ஜெபிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன், படுப்பேன். அப்போ நீங்களும் என்ன செய்யணும்னா, இந்த ஒத்த கருத்தும் ஒரு மனதுடையவர்களாய் நம்ம இந்த இடத்துல கூடினா தான் இந்த ஜெபம் என்ன செய்யும், வளர்ச்சி அடையும், அநேக பேருக்கு நன்மை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் ஜெபமாலை தானே சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இங்கே ஜெபம் 6 மணிக்குன்னா ஆண்டவர் எத்தனை மணிலேருந்து காத்திருப்பார்? கேட்கல. 8 மணிலேருந்தா? என்ன 8 மணிக்கு முடிக்கணும்னு இருக்கியே. 6 மணிக்குன்னா அவர் 5 நிமிஷத்துக்கு முந்தையே என் பிள்ளை இப்போ வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார், காத்துக்கிட்டு இருப்பார். யார்? என்னை படைச்சவர் காத்திருப்பார். என் பிள்ளை இப்போ என்னை தேடி வரும். ஒரு ஊருக்கு போனோம், ட்ரெயின் 7 மணிக்கு. நீங்கள் 7:15 வருவீங்களா, 7:45 வருவீங்களா? 6:45 போயிடும். ஏன்? விட்டுட்டு போயிடும். நம்ம அப்பா அப்படி கிடையாது, அன்புள்ளவர், நம்மளை அரவணைக்கிறவர். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி வாரோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நம்மளை தண்டிக்க மாட்டார். ஆனால் முதல்ல இருந்து அக்கறையாக பங்கு பெறவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் தனியாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தயவு செய்து ஏன் நலனுக்காக நான் உங்களை கூப்பிடலை, உங்கள் நலனுக்காக நடக்கிற எல்லா வழிபாடுக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற வழிபாடுன்னு, கோயிலில் நடக்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டில் நீங்கள் முதல்ல வந்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே,
நம்மளுடைய இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? எந்த அதிகாரத்தில் இருக்கு? வெரி குட், சூப்பர். பிலிப்பியர் 4:4. அதை தினமும் சொல்லி ஜெபிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வசனத்தை தினமும் சொல்லி என்ன செய்யுங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கு அதையே தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட போன ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் இருந்து ஜெபிச்சதில் எனக்கு இன்னைக்கு காலையில் தான் சில குழு வசனங்கள் கிடைச்சிது. அதை வச்சு ஆண்டவர் நினைப்பூட்டி எனக்கு அதை எடுத்து கொண்டு வர வைத்திருக்கிறார். இன்றைக்கு உள்ள வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதே பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். கனிந்த எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். ஒருவேளை எடுக்க முடியலை அப்படின்னாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யுங்க, எடுத்து கொடுங்க. வாசிங்க. கனிந்த உங்கள் உள்ளம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் எடுத்துக்கிடட்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கு. எடுத்தாச்சா? வாசிங்க. கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் தான் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த பைபிள் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்ப தலைவி எப்படி இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்றும் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்பம் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றும் இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அரசியல் தலைவர் எப்படி அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் இந்த திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அதிகாரி எப்படி பணி செய்ய வேண்டும் என்றும் இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்க. ஒரு நீதி அரசர்களும் சரி, வக்கீல்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மருத்துவர் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நமக்கு என்ன செய்கிறது? இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இயற்கையை குறித்து, படைப்பு குறித்து, எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து இந்த வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு என்ன சொல்லுகிறது? விளக்கி சொல்லுகிறது. அதே வசனத்தை, அதே திருமறையிலிருந்து தான் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்றால், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம்னு இருக்கா? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். பைபிள்ல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒன்று எப்படின்னா, நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கு? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனா பயம் எல்லாத்த குறிச்சும் இருக்கு. மாப்பிள்ளை குறித்து பயம் இருக்கு, மனைவியை குறித்து பயம் இருக்கு, பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கு, கடனை குறித்து பயம் இருக்கு, உடல்நிலையை குறித்து பயம் இருக்கு, பொருளாதாரத்தை குறித்து பயம் இருக்கு. இப்படி நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது என்ன இருக்கு? பயம் இருக்கு. அரசியலை குறித்து ஒரு பயம் இருக்கு, மருத்துவர்களை குறித்து ஒரு பயம் இருக்கு. எல்லா இடங்கள்லையும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. நான் எல்லாரையும் தவறாக பேசவில்லை, ஒரு சிலரை வைத்து தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எப்படி? கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே. அவர் கவலைப்படாதன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எதை குறித்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை குறித்து அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது முதல்ல நம்மக்கிட்ட வரும்போது ஒரு கலக்கம் என்ன செய்யும்?
இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. கட்டாயம் நமக்குள்ள ஒரு கலக்கம் வரும். அது எவ்வளோ நேரத்தில் சரி பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கலக்கம் வந்த உடனே அதிலே கலங்கி இருந்தோம் என்றால் தீயவன் நம்மை அடிமைப்படுத்தி அந்த பயத்துக்குள்ளே நம்மளை வைத்திருப்பான். அப்ப கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவுல விரிசல் உள்ள ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்ப என்ன ஆகிறது, ஒரு மனிதன் கவலைப்பட கடவுளை விட்டு விலகுகிறான். தன் எந்த நிலையிலும் அந்த கவலை ஆட்கொள்ளும் போது ஒரு மனிதனால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தரை ஒரு கடன் பிரச்சனை ஆட்கொண்டிருக்கிறது. கவலை வருமா வராதா? வரும். ஏன்னா இப்போ எல்லாம் கடன் எப்படி இருக்குன்னா, முந்தி எப்படி இருந்ததுன்னா வாங்குற வருமானத்திற்கு ஏற்பதான் அந்த கடன் இருக்கும். எப்படியும் அடைச்சிடலாம், இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் அடைச்சிடலான்னு தைரியம் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, வாங்குற வருமானத்தை விட கடன் எப்படி இருக்கு, தேவைகளை அதிகமாகி கடன் சுமை மிகவும் பெரிதாக இருக்கிறது. இது அடைக்க முடியாது என்கிற மனநிலை, ஒரு பயம் நமக்குள்ள வந்த உடனே உள்ளம் எப்படி செய்யும், கலங்கும், பயங்கரமாக கலங்கும். இது கலங்கும் போது இந்த கலக்கத்தில் நீங்க நீடித்த நாட்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லதா இல்லை அதனால் உங்களுக்கு பலன் எதுவும் உண்டா? அந்த கலக்கம் உங்களுக்குள்ள இருந்தா, கவலை உங்களுக்குள்ள இருந்தா அது உங்களுக்கு நன்மையா அது தீமையை விளைவிக்குமா? அது என்ன செய்யும்? தீமையை தான் விளைவிக்கும். ஏனென்றால் அதுக்கப்புறம் உங்கள் சிந்தனையை நீங்கள் நினச்சாலும் அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. இந்த சிந்தனையை இந்த இந்த கவலையை உங்களுக்குள்ள கொடுத்து 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 உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான் பிசாசு. கேட்கும் போதெல்லாம் நம்பிக்கை வரும், போன உடனே அடுத்தது என்ன செஞ்சிடும், அந்த கவலை மேற்கொண்டுரும். அந்த கவலை மேற்கொண்டுரும். இயேசு கடல் மீது நடந்து போய்கிட்டே இருந்தார், நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் சீடர்களை பார்த்து. அப்போ பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நான் என்ன செய்யணும், கடல் மீது நடந்து வரணும்னு சொன்னார். தாராளமா அப்படின்ட்டார். இவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரை நோக்கி போய்கிட்டு இருக்காரு? இயேசுவை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சா? வரல. ஆனால் துன்பம் இருந்துதா? கீழே இருக்கு. அந்த கடல் பெரிய ஆழம் உள்ளது, நிறைய விஷ மீன்கள் இருக்கலாம். இவருக்கு நீச்சல் தெரிந்தாலும் ஒரு பழைய அப்படி என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆழமான கடல். இப்போ இவர் நடந்து போகும்போது யாரை பார்த்து போய்கிட்டு இருக்காரு? இயேசுவை பார்த்து போகும்போது இந்த தடைகளெல்லாம் அவர் தாண்டி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போய்கிட்டே இருக்கார். இப்போ இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு காற்றை பார்க்குறாரு. ஏ அப்பா, இவ்வளவு வேகமாக காத்தடிக்க, கடலெல்லாம் இப்படி பொங்குத, இதில் நான் எப்படி நடக்க அப்படின்னு ஒரு சிந்தனை வந்த உடனே இப்போ யார் ஆட்கொண்டிருக்கு? பேதுருவை எது ஆட்கொண்டுட்டு இப்போ பயம் ஆட்கொண்ட உடனே இப்போ எதில் முங்குறாரு? தண்ணிக்குள்ள போயிட்டார் இல்லையா? இப்போ அவராக நினச்சாலும் அதுலேருந்து என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவர் கடைசியில் கூப்பிட்றாரு, ஆண்டவரே நான் சாக போகிறேனேன்னு சொன்ன கையை நீட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார், கையை நான் உன் கூட தானே இருக்கேன், அதே இடத்துல கை நீட்டி பிடிக்கிற அளவு தானே நான் இருக்கேன். அப்போ இவர் இயேசுவை பார்க்கறது நம்புறதை விட்டுட்டு கடலையும் காத்தையும் பார்த்த உடனே அவருக்குள்ள பயம் வந்து விட்டது, கவலை வந்துருச்சு. ஐயோ நம்ம இப்படிலாம் வந்து நிற்கிறோம், நடு கடல்லாம் வந்து நிற்கிறோன்னு பயம் வந்த உடனே அவர் இது மூழ்கடிக்க ஆரம்பித்தது. இதே போல தான் நமக்குள்ளே அந்த கவலை வரும்போது கவலை நம்மை மேற்கொண்டு விடும். கவலை நம்மளை மேற்கொண்டதென்றால் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. உங்கள் பின்னாடி இதுக்கு முந்தி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் அதிலிருந்தும் உங்களை மீட்டு எடுத்து இருக்கிறார்.
ஒரு கவலை நிறைந்த ஒரு வாழ்வுக்களே நீங்கள் இருந்திருக்கலாம். என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையை குறிச்சே உங்கள் சிந்தனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சாலும் அந்த சிந்தனை என்ன செய்யாது, மாறாது. தூங்கும் போதும் அதே தான் வரும். மூடையில் எப்போ முழிச்சாலும் அதுதான் வரும். அது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எதை பற்றியும் நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. இப்போ ஒரு பொருள் நமக்கு தேவை, ஒரு பொருள் நமக்கு தேவை, நம்ம உள்ளம் விரும்புது. ஆனால் அது அத்தியாவசியான பொருள் இல்லை. நமக்கு இப்போ உடனே இருந்தால் தான் அதால் வாழ முடியுங்கிற ஒரு நிலை இல்லை. கையில் வருமானம் கம்மியாக இருக்குது. இப்போ அந்த பொருளை நீங்கள் வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா? ஆனால் உள்ள ரொம்ப விரும்புது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ செல்ஃபோன்னே வச்சுக்கிடுவோமே. ஒரு செல்ஃபோன் மேலே ரொம்ப ஆசை இருக்குது. கையில் ஒரு ஃபோன் இருக்குது. அவன் கடைக்காரன் சொல்கிறான், நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நல்ல விலை போகும். இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமெயிலில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், போட்டுக்கிடலாம், வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உள்ளே என்ன இருக்கும், ஆசை இருக்குமா இருக்காதா? அது உங்களுக்கு நகையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொன்னேன். இப்போ நீங்கள் இதை வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது அத்தியாவசிய பொருளாக இருக்கிறதால நம்மளால் சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். இப்போ என்ன செய்கிறோம், இப்போ இந்த பொருளை வாங்குகிறோம். வாங்கினா அடுத்த மீதி ரூபாய் என்னது, கடன். அப்படி தானே? இந்த கடனை கட்டுறதுக்கு அந்த தேதி வந்த உடனே கையில் பணம் இல்லை. ஏற்கனவே நிறைய டியூ போட்டு வச்சுருக்கு. எல்லாத்தையும் கொடுத்தது போக இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அன்றைக்கி அந்த நேரத்தில் பார்த்து ஒரு மெடிக்கல் செலவு வந்துருச்சு, பணம் இல்லை. இல்லை ஒரு கல்யாணம் வந்துருச்சு, அதுக்கு செலவழிச்சிட்டோம். அடுத்தப்பல இது கவலை உங்களை மேற்கொள்ளுமா மேற்கொள்ளாதா? இது யாரால் ஏற்பட்ட கவலை? அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டும். இது என் வாழ்க்கைக்கு தேவையா, இது என் குடும்பத்துக்கு இது தேவையா என்பதை எல்லாம் நாம் அறிந்து ஆராய்ந்து அவசியப்படும் போது நம்ம அதை வாங்கினால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா சும்மா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஏன் கவலைப்படாதே என்று இந்த திருமறை நமக்கு சொல்லுகிறது என்றால், திருப்பாடல்களின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டு. திருப்பாடல் 55:2. என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுங்க. என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. மனசுல அமைதி இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். மனசுல அமைதி இல்லைன்னா, ஒரு கணவன் மன அமைதி இல்லாமல் உள்ள வாராருன்னா, ஒரு மனைவி சரியாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்றப்பல நடந்துக்கிட்டால் அந்த குடும்பத்தில் என்ன இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். அதை கண்டுபிடிக்காம இவங்களும் அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், மன வருத்தங்கள் உருவாகும். அப்போது ஒருத்தருடைய உள்ளத்தில் அமைதி இல்லைன்னா அந்த குடும்பம் முழுவதும் என்ன செய்கிறது, பாதிக்கிறது. பிள்ளைகளை பாதிக்கிறது, கணவன் மனைவியை பாதிக்கிறது. இதனால் என்ன ஆகிறதுனா உள்ளத்தில் அமைதி இல்லாத நிலை இருக்கிறது. இந்த அமைதி இல்லாத நிலையில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியானதா இருக்காது. அது சரியானதா? அது பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம். இல்லை எந்த முடிவை நீங்கள் எடுத்தாலும், வீட்டுக்குள்ளே எடுத்தாலும் அந்த உள்ளத்தில் ஒரு தெளிந்த ஒரு அமைதி நிலவாலன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக அது அமையாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எப்போதுமே இந்த மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எங்க வாழுகிறார்? எங்க வாழ்றாரு? நம்ம உள்ளத்துல வாழ்றார். அப்படிதானே? உள்ள அமைதியா இருந்தா தான் அவர் பேசுகிற குரலை கேட்க முடியும். உள்ள அமைதி இல்லைன்னா அவர் பேசுறத கேட்க முடியுமா? அப்போ உள்ளம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த உள்ளத்துக்குள்ள, அதனால தான் ஆண்டவர் தங்குகிற அந்த இடத்துக்குள்ள வேற எதையும் நம்ம கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு நிகரா நம்ம எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் சிலை வழிபாடு. அதுதான் சிலை வழிபாடு. அப்போ நம்ம உள்ளத்தை நம்ம எப்பவுமே எப்படி வைக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு நல்ல தெளிந்த நீரோடையாய் ஒரு அமைதியான ஒரு நிலையில நாம் வாழ்வதற்கு எப்பவும் நம்ம என்ன செய்யணும்னா, இயேசுவை நம்பிதான் வாழ வேண்டும். வாழும்போது வருகிற கவலைகளை யார்கிட்ட கொடுக்க சொன்னாரு? உங்கள் கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு தானே சொன்னாரு. உங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு ஆள் இதை சொல்ல முடியுமா? ஒரு மனைவி கவலையோடு இருக்காங்க, கணவன் வந்து உன் கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? நீங்க கொடுத்த 2 பேருக்குள்ளேயும் கவலை இருக்கும். ஏன் அவர்கிட்ட இருக்கணும்? ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், சிலுவையிலேயே எல்லாவற்றையும் ஜெயித்த கடவுள். அதனால தான் சொன்னாரு, நீ இதை சுமந்தன்னா உன் உள்ள அமைதியா இருக்காது, அது என்கிட்ட கொடுத்துரு. இந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அதனால தான் அவர் சொன்னாரு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்போரே எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த சுமையா இருந்தாலும் யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாரு? ஆண்டவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ முதல்ல அமைதியா இரு. நீ அமைதியா இருந்தா தான் உன் குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். பிள்ளைகள் படிக்கவும் முடியும். கணவன் நல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல அமைதியாகவும் வேலை செய்ய முடியும். மனைவி வேலை செய்கிற இடத்துல நல்ல அமைதியாகவும் வேலை செய்ய முடியும். இல்லை என்றால், உள்ளம் அமைதி இல்லை என்றால் அந்த நாள் முழுவதுமே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையில் என்ன செய்யாது? எந்த காரியமும் நடக்காது. இங்கே போகிற இடங்கள்ல ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். அது தேவையில்லாமல் உங்கள் மன அமைதியை குலைத்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் தான் உங்களை கொண்டு போய் வைக்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 25 வாசியுங்க. நிறுத்தி நிதானமா வாசிங்க. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்போம் என்றும் உடலுக்கு எதை உடுத்துவதென்றும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? அவர் எதை பார்க்க சொல்றாருன்னா, நம்மை விடந்த ஒரு சிறந்த ஒன்றை காமிக்கல. நம்மளை விட சிறந்தது ஒன்று இல்லை. ஆண்டவர் பார்வையில் வானதூதர்களை விட மேலானவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் சொல்றாரு, எதை காமிச்சு நம்மகிட்ட சொல்றாரு பாருங்க, வானத்து பறவைகளை பாருங்கள். அதுக்கு ஆன்மா உண்டா? அதுக்கு ஆன்மா உண்டா? கிடையாது. ஆன்மா உள்ள ஒரே ஜீவன் யார் என்றால் அது மனிதர்கள் மட்டும்தான். அதனால தான் வேற பிறவியெல்லாம் என்ன செய்யாது? கிடையாது. கடவுள் கையிலிருந்து வருகிற ஆன்மா இந்த உடலுக்குள் ஆண்டவர் கருப்பையில வைக்கிறார். அதன் பின்புதான் உடலே உருவாகுகிறது. அந்த ஆன்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் உருவாகிறது. இந்த உருவாகி இந்த பூமியில் ஒருவேளை நீங்க எடுக்கலைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. எங்க கவனமா கேளுங்க. எடுக்கலைன்னா விட்டுருங்க, கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு தான் ஒரு நோட் எழுதிட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. அதை எழுதிக்கிட்டீங்கன்னா இங்கே எடுக்க முடியலனாலும் வீட்டில் வச்சு பார்க்கலாம்.
இறந்த பின்பு இந்த ஆன்மா இந்த பூமியில் இருப்பதற்கு அனுமதி கிடையாது. பூமியில இருப்பதற்கு அனுமதி கிடையாது. அது என்ன செய்கிறது? நேரே எங்கிருந்து வந்ததோ அவர் கரத்துக்கே மீண்டும் என்ன செஞ்சிருந்த ஆன்மா போயிடும். அதனால பறவைகளுக்கு ஆன்மா இருக்குன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, கிடையாது. அது ஆண்டவர் படைக்கும் போது வானத்தில் பறவைகள் உண்டாகட்டும் அப்படின்ன உடனே அது என்ன செஞ்சிட்டு உண்டாயிருச்சு. எல்லாத்தையுமே படைக்கும் போது வார்த்தையினால தான் படைச்சார். அந்த மனுஷனை மட்டும் படைக்கும் போது எழுந்து நடந்திருக்கும். ஆனால் அவர் இப்படி சொல்லலை. எழுந்து வச்சு வர மண்ணால் ஒரு மனித உருவை செஞ்சுட்டு தன்னுடைய சுவாசத்தை ஒரு மனிதனுடைய அந்த நாசில் ஊதும் போது தான் இந்த அவருக்குள் இருக்கிற அந்த ஆன்மா அந்த மனிதனுக்குள் போனதுக்கு அப்புறம் தான் அவன் உயிர் பெற்று எழுந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு உண்டு. சரியா? அப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் இறந்த பின்பு நேர இந்த ஆன்மா ஆண்டவர் கையில் போகிறது. அப்போ பறவைக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்குள்ள வேறுபாடு இந்த ஆன்மா தான். சரி, இப்போ மிகச்சிறந்த மனிதனாய் ஆண்டவர் மனிதனை வைத்திருக்கிறார். இந்த மனிதனுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார். யாரா தெரியுமா? ஒரு பறவையை பாருங்கள். அது விதைக்குதா? விதைக்கல. மனுஷன் விதைக்கிறானா இல்லையா? விதைக்கிறான், காத்திருக்கான், விளைச்சலை கொண்டு வரான், வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கான், சேமிச்சு வைக்கான், சாப்பிட்றதுக்கு தேவையானதுக்கு அன்னன்னைக்கு உழைச்சி வருகிற பணத்தை சேமித்து வச்சு தன் குடும்பத்துக்கு சந்ததிக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கிறான். நான் அந்த பறவைகள் என்ன செய்கிறது? அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆமாம், நம்ம குடோனில் சேர்த்து வைக்கிற மாதிரி, பீரோவில் சேர்த்து வைக்கிற மாதிரி அது பணத்தையோ பொருளையோ எங்கே சேர்த்து வைக்கலை. அது தனக்குள்ள வீட்டில் சேர்த்து வைக்காது. வீட்டில் இருந்தால் என்ன இருக்கும்? முள்ளு தான் இருக்கும், காஞ்ச செடிகள் தான் இருக்கும், கப்பு தான் இருக்கும். அதில் தான் அது என்ன செஞ்சுருக்கு? தன் கூடாரமே அதனால தான் இருக்குது. மனுஷன் மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருப்பான். ஆனால் பறவைகளுக்கு உண்டா? என்னாச்சு? நனைஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யும்? அங்கே இருக்கும். அப்போ அந்த பறவையை பாருங்கள். அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத்தந்தை யார்கிட்ட சொல்றாரு? நம்ம கிட்ட தான் சொல்றாரு. உங்கள் விண்ணகத்தந்தை அவற்றிற்கும் உணவளிக்கிறார். கொஞ்சம் பாருங்க, அவற்றை விட மேலானவர்கள் நீங்கள், அப்படிதானே? அப்போ காலையில் எழுந்திருச்சு சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி அன்னைக்குள்ள சாப்பாடை சேர்த்து வச்சு அன்னைக்குன்னு உள்ள சாப்பாடை அன்னன்னைக்கே சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நாளைய குறித்து கவலை இருக்குமா? என்னாச்சு? கவலை கிடையாது. புயல் அடிச்சா நம்ம வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வெள்ளம் வருதுன்னா எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு தேவையானதை வாங்கி வச்சு மெழுகுதிரி முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ரெடியாக உட்காந்துருப்போம். ஆனால் பறவைகள் அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, அந்த பறவைகளை யாரு சாப்பாடு கொடுக்கா? ஆண்டவர் உணவளிக்கிறார். காலையிலிருந்து உழைச்சி போகுது, இன்னைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. சாப்பிடுது, உழைக்காமது இல்லை, போகுது, ஒரு இடத்துல கிண்டுது, அதுல புழு இருக்கு சாப்பிடுது, ஒரு பூச்சி இருக்கு சாப்பிடுது, ஒரு இடத்துல சாப்பாடு இருக்கு அதில் போய் சாப்பிடுது, அதுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு தான் வீட்டில் வந்து என்ன செஞ்சுக்கிடுது? படுத்துக்கிடுது. மனுஷனு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கிறான், உழைச்சி அவனும் கொண்டு வரான். ஆனால் அவன் வீட்டிலே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். சில குடும்பங்களில் பார்த்தா ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான். பணம் உள்ளே வந்தால் திரும்ப என்ன செய்யாது? போகாது. அது சேர்த்து தான் வச்சுருக்கோம். கணக்கு அங்கே போய் சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு தேவையில்லாது. இப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார், அவை உழைப்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவற்றிற்கு யார் உணவு கொடுக்கிறா? நமக்கு யார் சோறு தரா? அவர் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. 2 பேரையும் ஒன்று போல தானே பார்க்குறாரு, அப்படி தானே? சொல்லிட்டு ஒரு வித்தியாசம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவற்றை விட. நம்ம பறவையை விட கீழ்த்தரமாக தான் நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அப்படி யோசிக்கலை.
காலையிலே கூப்பிடுது, ஆண்டவரே இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்காக போறேன், உழைக்க போறேன், எனக்கு பலன் தாங்க, இயற்கையிலிருந்து பாதுகாப்பு தாங்க, வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு தாங்க, எனக்கு போற இடங்கள்ல நல்ல சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி காலையிலேயே கூப்பிட்டுருது. காலையிலேயே கூப்பிட்டுட்டு போகுது. போய் எந்த இடத்துல சாப்பாடு கிடைக்க ஆண்டவர் வச்சிருப்பார் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்ன செய்யுது, அந்த இடத்துல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு ராத்திரி பூரா கத்துது, நல்லது ஆண்டவரே, நல்ல உணவு தந்தீர், எல்லாம் தந்தீங்க, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி சத்தம் போட்டு நன்றி சொல்லிட்டு படுத்து தூங்கிரு. ஆனா மனுஷன் எப்படி இருக்கான்? நன்றி அற்றவர்களா இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். உழைக்கிறது ஏன் திறமையில நான் உழைச்சேன், லேசா காத்த பிடுங்கி விட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் இங்க இருந்து வீட்டுக்கு போய் சேர்றதா நிச்சயம். ஒரு மனிதனுடைய உயிர் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. எப்ப வேணும்னாலும் எடுக்கணும்னு நினைப்பாரு, எப்ப வேணாலும் எடுக்கணும்னு நினைப்பாரு. நான் வீடு போய் சேரணும்னு ஆண்டவர் வச்சிருந்தா தான் நான் வீட்டுக்கு போக முடியும், இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? நீ என்கிட்ட வாயானா நான் என்ன செஞ்சாகணும்? போய்த்தான் ஆகணும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, அது திரும்ப அடுத்தாப்புல தொடர்ந்து வாசிங்க. கவலைப்படுவதால் உங்களில் எவரும் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் கேட்கிறார். இப்ப நம்மளை பார்த்தா கேட்கிறார். கவலை எல்லாருக்கும் இருக்கா? என்னச்சு இருக்கு, இல்லாமல்லாம் இல்ல, இருக்கு, கவலை இருக்கு. கவலைப்பட்டதுனால உங்க உயரம் ஏதாவது 1 இன்ச்சு உயர்ந்திருக்கா? உடல்ல பல்லு எதுவும் வளர்ந்துருக்கா? என்னாச்சு? இல்ல என்ன மாதிரி கருப்பா இருந்தாலும் நான் கவலைப்பட்டதுனால கலரா மாறிட்டேன், யாராவது சொல்றீங்களா? இல்லைன்னா எதை குறிச்சு கவலைப்பட்டனோ அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு உண்டா? என்னாச்சு? நீங்க மகிழ்ச்சியாய் வாழ்ந்த காலத்தை விட கவலையில் வாழுகிற காலங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய காலத்தை விட கவலையில் வாழுகிற நாட்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதான் மோசே பார்வோன் இடத்துல சொல்லுவார், உமது பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் பெயரை தான் சொல்லணும். இவர் சொல்லுவாரு, அவருடைய வயதை சொல்லுவார். வயதை சொல்லிட்டு என் வாழ்நாட்களில் வருத்தமோ அதிகம் அப்படிம்பார். அப்போ வேதனையினுடைய நாட்கள் அதிகம், ஆனா உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அப்போதான் கடவுளோடு நான் இணைந்து வாழுகிறேன் என்று அர்த்தம். கடவுளோடு இணைந்து வாழும் போதுதான் மகிழ்ச்சி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கு போ, அங்க போய் நீ பணி செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த மாநிலத்தை குறித்து அந்த ஊழியருக்கு கேள்விப்பட்டிருக்கிறார். எப்படின்னா ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க, அவங்க அடிப்பாங்க, இயேசுவை பற்றி சொன்னால் அடிப்பாங்க, ரொம்ப கொடுமையான ஒரு ஊர், ஒரு மாநிலம், அங்கே போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்துகிறார். நான் எப்படி ஆண்டவரே போக, அங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ கட்டாயம் போகணும். அப்போ ஆண்டவர்கிட்ட இவர் கேட்குறாரு, நீர் என்னோடு இணைந்திருந்தால் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். ஆண்டவரோடு நீங்கள் என் கூட இணைஞ்சு இருப்பீங்கன்னு சொல்லி இருந்தால் நான் போகிறேன். போயாச்சு, நான் பாறேன் அப்படின்ட்டார். போயாச்சு. போனால் அங்கே இவர் நற்செய்தி அறிவிக்கிறாரு. பிடிச்சு கொண்டு போய் அரசாங்கம் கொண்டு போய் அவரை தண்டனை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கு. வச்சா சாட்டை அடி கொடுக்கணும். அப்போ சாட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. அடித்தா இவருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கார். வேறு நினச்சிக்கிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அடிக்கிறேன், உங்களுக்கு வலிக்கலையா? இல்லை வலிக்கலை. நல்லா அடித்து பார்த்துருக்காங்க, வலி இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது, நான் என்னை அடித்த ஒவ்வொரு அடியும் என்னோடு இணைந்திருந்த என் இயேசு அதை பெற்றுக்கொண்டார், எனக்கு வலி இல்லை. அப்போ ஒரு துன்பம் நமக்குள்ள வருது அப்படின்னா இயேசுவோடு நாம் இணைந்திருந்தோம் என்றால் அது வேதனை நமக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மன வருத்தங்கள், காயங்கள் நமக்குள்ள வராது.
அது என்ன செய்யும் என்றால் துன்பம் இருக்கத்தான் செய்யும், வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் போது அவை நமக்கு பெரிதாக நமக்கு தெரியாது. நம்ம எப்போ இயேசுவை மறந்து துன்பம்தான் பெருசா தெரியுதுன்னு நினைக்கமோ அப்போது ஒரு பெரிய துன்பமாய் நமக்கு இருக்கும். அடுத்து அது தொடர்ந்து வாசிங்க. உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்ன இதெல்லாம் சொன்ன கொஞ்சம் நேரம் ஆயிரும். காட்டு மலர் செடிகள் வளர்கின்றன என்று உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிங்க. நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? சரி, நான் கேட்குறேன், ஒரு கவலை நம்மளை ஆட்கொண்டிருக்குல்ல, இந்த கவலையில நீங்க மூழ்கியே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சதா? எந்த நன்மையும் கிடைக்கல. கடன் பிரச்சனையில் இருந்தீங்க, அந்த கடன் பிரச்சனையில் என் குடும்பம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. இத்தனை வருஷம் கூட்டு வந்திருக்காரா இல்லையா? கூட்டு வந்திருக்காரா இல்லையா? கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ கவலைப்படுறதுனால நமக்கு ஒரு பலனும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு பலனும் இல்லை. அதை சொல்லிட்டு தான் அடுத்தாப்புல நமக்கு ரொம்ப முக்கியமானது இன்மைதான் வருகிறது. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம், ஆனால் கவலை பூரா இப்போ எதில் இருக்கு? சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன எடுத்திருப்போம்? கறி எடுத்திருப்போம். ஒரு பிள்ளை எனக்கு சிக்கன் வேணுங்க, ஒரு பிள்ளை என்ன வேணுங்க? மட்டன் வேணுங்க, ஒரு பிள்ளை எனக்கு கோழி பொரிச்சு தான் வேணுங்க, ஒன்று இதில் ஒன்று கேட்கும் எனக்கு பிரியாணி தான் வேணுங்க. இப்படி ஒரு குழப்பம். எதை சாப்பிட்றது, எதை உண்போம்? இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடைக்கு போனாலும் நீங்கள் நினச்ச விஷயத்தை சாப்பிட்றதுக்கு அந்த கடையில் என்ன செஞ்சிருக்க மாட்டான், விட மாட்டான். அவன் வரிசையாக அடுக்குவான். நம்ம இட்லி சாப்பிடன்னு போவோம், நாங்கள் போய் என்ன வாங்கியிருப்போம்? தோசையாக வாங்குவோம், இல்லைன்னா சப்பாத்தியாக வாங்குவோம், இல்லை பரோட்டாவும் வாங்குவோம். அப்போது இன்னைக்கு பெரிய செலவு இன்னைக்கு எதில் இருக்குன்னா நம்ம சாப்பிட்றதுலையும் உடுத்துறதுலையும் தான் இன்னைக்கு அதிகமான செலவு இருக்குது. நீங்கள் துணி எடுக்க போகிறீங்க, 5000 ரூபாய்க்கு துணி எடுக்க போகணுன்னு போகிறீங்க. 5000 ரூபாயில் எடுத்துடலாமா? நீங்கள் 500 ரூபாய்க்கு சேலை காமிங்கன்னா கடைக்காரன் எவ்வளோக்கு தூக்கி போடுவான்? முதல் சேலை 430 ரூபாய்க்கு எடுத்து போடுவான், ரெண்டாவது சேலை 480 ரூபாய்க்கு எடுத்து போடுவான், மூணாவது சேலை, நாலாவது சேலை 700 ரூபா 750 ரூபாய்க்கு எடுத்து போடுவான். நீங்கள் 500 ரூபா சேலையை பார்த்துட்டு 700 ரூபாய் சேலையை பார்த்தா வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஆமாம். இப்போ இந்த 500 ரூபாய் சேலையை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஒதுக்கிடுவீங்க. இது வேண்டாம், சரி நம்ம அந்த செலவில் குறைச்சிக்கிடுவோம்னு சொல்லி இந்த செலவை கூட்டிக்கிடுவோம். கடைசியில் பில்லு வரும்போது தான் தெரியும் 5700 அப்படின்னு வரும். அப்போ தான் மாப்பிள்ளை என்ன செய்யணும், இப்படி பார்க்கணும், ரூபா இருக்கா அப்படின்னு அப்பந்தான் கேட்பாங்க. அவர் என்ன செய்யலான்னு நினச்சிருப்பாரு, சரி நம்ம இன்னைக்கு ஒரு வேட்டியோ இல்லை ஒரு பேண்ட்டோ வாங்கணும்னு நினச்சி வந்திருப்பார். அவர் சரி இனிமேல் என்ன செய்ய, இவங்க வாங்கிட்டாங்களே, இல்லை பரவாயில்ல இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு 1000 ரூபா தனியாக வச்சுருப்பார். அதையும் உள்ள போட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று கவலைப்படாதங்க. ஆனால் இப்போ கவலையே அதில் தான் இருக்குது. இப்போ கவலையே அதில் இருக்கு, அதில் தான் இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஏனெனில் இப்போ அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இது யாருக்கு தேவை என்பதை சொல்றார். எது? இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள்
உடை, உணவு, இதெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னா நமக்கு தேவை இல்லையா? நமக்கு தேவை தானே, நமக்கு தேவை தானே. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இவை யாவும் யார் தேடுவா அப்படின்னு சொன்னா, யார் தேடுவா? கடவுளை அறியாத, உண்மை தெய்வத்தை அறியாத பிற இனத்து மக்கள் தான் இந்த உடைக்கு பின்னாடியும் உணவுக்கு பின்னாடியும் உலகத்தின் பின்னாடியும் போவார்கள். ஆனால் வாசிங்க, உங்களுக்கு இவை தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அப்போ நம்ம இந்த உடைக்கு பின்னாடி போகலாமா அப்படின்னா நம்ம போகக்கூடாது. உணவுக்கு பின்னாடி நம்ம போகலாமா? போகக்கூடாது. சிற்றின்ப ஆசைகளுக்கு பின்னாடி போகலாமா? போகக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற இந்த உலக இன்பத்தில் நம்ம மூழ்கி போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. அதைத்தான் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார். இது யார் தேடுவா? இதெல்லாம் எனக்கு தேவைதான், ஆனா நான் அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் போவாங்க, ஆனா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க யார் பின்னாடி போக கடமைப்பட்டவர்கள்? யாருக்கு பின்னாடி? இயேசுவுக்கு பின்னாடி போறவங்க. இப்ப இயேசுவுக்கு பின்னாடி போறவங்க நீங்க உடைக்கு பின்னாடி போலாமா? இயேசுவுக்கு பின்னாடி போறவங்க சாப்பாட்டுக்கு பின்னாடி, பெருந்தீனிக்கு முன்னாடி போகலாமா? பெருந்தீனி ஒரு பாவம், சாவான பாவம், அப்படித்தானே சொல்லியிருக்கு. அப்ப இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நம்ம போகிற ஆட்களா, இயேசுவுக்கு பின்னாடி போற ஆட்களா? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாம் உனக்கு தேவை. உனக்கு ட்ரெஸ் வேணும், உணவு வேணும், நீ நல்லா சேர்க்கணும், எல்லாம் உடுத்தணும், எல்லாம் நல்லது. ஆனால் உன் சிந்தனையில கடவுளுக்கு நிகரா அந்த பொருட்களை வைக்காத, அதுக்கு பின்னாடி நீ போகாத என்று சொல்லுகிறார். ஏன் கவலை வருது பாத்தீங்களா? இயேசுவுக்கு பின்னாடி நம்ம போனோம்னா கவலை வராது. இந்த உடைக்கு பின்னாடி போனா கவலை வரும், நகைக்கு பின்னாடி போனா கவலை வரும், சொத்துக்கு பின்னாடி போனா கவலை வரும், பணத்துக்கு பின்னாடி போனா கவலை வரும். இந்த உலகத்தினுடைய ஆசிரியருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா கவலை நம்ம பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்ட்டு இப்ப மிக அழகாக இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கங்க, அனைத்திற்கும் மேலாக, இந்த உலக செல்வத்திற்கு, உலக பொருட்களுக்கும் அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கைகளை தட்டுவோமா? இப்போ இந்த உலக பொருட்கள் பின்னாடி நீங்க போணுமா, உங்க பின்னாடி இந்த உலக பொருள் வரணுமா? உலக பொருட்களுக்கு பின்னாடி நீங்க போணுமா, உங்க பின்னாடி அந்த உலக பொருட்கள் வரணுமா? அதைத்தான் அவர் சொல்றார். நீ அதுக்கு பின்னாடி போனா உன் வாழ்க்கையில கவலை இருக்கும். உன் பின்னாடி அது வந்துதான் உனக்கு கவலை இருக்காது. உனக்கு அன்னன்னைக்கு தேவையான எல்லா பொருட்களும் உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க ஒரு துணி வாங்கணும், இது போதும், ஒரு வருஷத்துக்கு 2 துணி போதும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த 2 துணியை அற்புதமா பாதுகாப்பார். இஸ்ராயல் ஜனங்கள் எத்தனை வருஷம் பாலைவனத்தில் நடந்தாங்க? எத்தனை துணி மாத்தினாங்க? எத்தனை செருப்பு மாத்தினாங்க? அதுதான் ஆண்டவருடைய பராமரிப்புங்கிறது. அவருடைய பராமரிப்பு. ஒரு துணி எடுக்கிறேன், 6 மாசம் ஆயிடுச்சு, பழசாயிருச்சு, தூக்கி தூர போட்டு அடுத்தது வாங்குறது பெருசு இல்லை. கடவுளுடைய பராமரிப்புங்கிறது 6 வருஷம் ஆனாலும் அந்த துணியை அப்படியே வச்சிருப்பார், அப்படியே வச்சிருப்பார். அப்போ அவருடைய பராமரிப்புக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியது? போகணும். அதனால தான் அவரது ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமையரின் புஸ்தகம் 14:17 எடுத்து வாசிங்க.
இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் சாப்பிட்றதையும் உடுத்துறதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. இறையாட்சி என்பது முதல்ல நம்ம ஆண்டவர் எதை தேட சொன்னாரு? எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடினால் அவர் நமக்கு என்ன செய்வார்? எல்லாத்தையும் சேர்த்து தாருனார். அப்போ அவருடைய ஆட்சி முதல்ல எப்படி நாடணும் அப்படின்னா, இந்த உலக செல்வத்திற்கு முதல்ல தேடுவதற்கு பதிலாக ஆண்டவருடைய ஆட்சியை நாம் தேடும். ஆண்டவருடைய ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. அது இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. மாறாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிற மக்களாய் நாம் மாறும்போது, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின்படி வாழுகிற பிள்ளைகளுக்கு உணவு, உடை, பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை தேடி வரும். அதுதான் பைபிள் பொய் சொல்லாது. அவருடைய ஆட்சிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, நீங்க வருஷத்துக்கு 5 ட்ரெஸ் 6 ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரெஸ் மேல உங்களுக்கு நாட்டம் என்ன செய்யாது? போகாது. நீங்க உடுத்திருக்கிற ட்ரெஸ் அடுத்தவங்க கண்ணுக்கு அழகா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய ஆட்சிக்குள்ளே நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில கவலை இல்லாம வாழணுமா? கவலை இல்லாம வாழணும்னா நீங்க ஆண்டவருடைய ஆட்சிக்குள் நீங்கள் வரும்போது, பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாய் மாறும்போது, உங்க வாழ்க்கையில கவலை என்பது இருக்காது. கவலை என்பது இருக்காது. வரும், அது சில மணி நேரங்கள்ல அது மாறிடும். ஏனென்றால் நாம் யாரால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் மாற்றப்படுவோம் என்றால், தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் மாற்றப்படுவோம். அந்த கவலை தான் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்றால், நான் தூய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் அல்ல. தூய ஆவியினால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உண்மை அதுதான். அவரது ஆட்சிக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? வரணும். அவர் வரும்போது தான் அவர் நமக்கு கவலைகளிலிருந்து, எல்லா நிலைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்தது லேட்டு, அதனால நான் லேட்டாக தான் முடிப்பேன். இன்னும் அப்படி தான் உங்களுக்கு செய்யணும். நீங்கள் சொன்னதுக்கு நான் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எங்களை கொஞ்சம் லேட்டாக்க பார்க்க, நான் உங்களை லேட்டாக்கினா தான் நீங்கள் சீக்கிரம் வருவீங்க. அப்போ சரி, பரவாயில்ல, அடுத்ததுல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன? சாலமோன் ஞானம் 42வது அதிகாரம் 9-10 வசனங்களை எடுத்து வாசியுங்க. சாலமோனின் ஞானம் 42:9-10. எடுத்தாச்சா? வாசிங்க. சாரி, சீராக்கின் ஞானம், மன்னிச்சுக்கங்க, மாத்தி சொல்லிட்டேன். சீராக்கின் ஞானம் 9-10 கொஞ்சம் எடுத்துட்டீங்களா? தலைப்பு என்ன சொல்லியிருக்கு? மகளை குறித்து தந்தையின் கவலை. அந்த கவலை என்னன்னு பார்ப்போம். வாசி. இந்த காலத்தில் நடக்கிறது போலவே இன்றைக்கு அதை எழுதி வச்சிருக்கிறார். தந்தை தன் மகளுக்கு தெரியாமல் அவளை பற்றி வெளிப்பாய் இருக்கிறார். அவளை பற்றிய கவலை அவர் உறக்கத்தை விரட்டி அடிக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த கவலை ஏன் வருதுன்னா, வாசிங்க. இளமையிலேயே திருமணம் ஆகாமல் போய்விடுமோ எனவும். இப்போ என்ன ஆகுது? 30 வயசு ஆயிடுச்சு பிள்ளைக்கு, இன்னும் என்ன வரல, மாப்பிள்ளை இல்லை. பையனுக்கு 35 வயசு ஆச்சு,
இன்னும் பொண்ணு கிடைக்கல, பெருகிக்கிட்டே இருக்கா. இப்போ திருமணம் நடக்கிறதுலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வயசு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. 30 வயசு 35 வயசு வரைக்கும் இன்னும் என்ன செய்யலை, திருமணம் நடக்கலை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு 30 வயசு தாண்டி இன்னும் திருமணம் நடக்காமல் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியலை, ஆனால் நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. அதைத்தான் ஒரு தகப்பனுடைய, இது தகப்பனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இப்போது தாயையும் சேர்த்து தான் நம்ம இதை என்ன செய்யணும் சொல்லணும். ஒரு குடும்பத்தில் தாய்க்கு அக்கறை இல்லாமல் இல்லை, தாய்க்கும் அக்கறை இருக்கிறது. ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் குடும்பத்தில் எவ்வளவு கவலைக்குள்ளாகிறார்கள் என்பதை பாருங்கள். திருமண வயது இல்லை இல்லை, அவருக்கு திருமணம் ஆகாமல் போகுமோ என்றும், ஆன பின் திருமணத்திற்கு அப்புறம் கணவனால் அவள் வெறுக்கப்படுவாளோ, மன வருத்தங்கள் வருமோ, சண்டை நம்ம வீட்டுக்கு வந்துடுவாளோ எப்படிங்கிற ஒரு கவலை. கவலைப்படுகிறார். கன்னி பருவத்திலேயே அவள் கெட்டு போகாதபடி இன்னைக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய கருக்கலைப்பு நடக்குது. நிறைய சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு அலையிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு மகள் என்னிடத்தில் சொன்ன, ஒரு பிள்ளைய, காலேஜ் படிக்கிற பிள்ளை, வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது காலேஜுக்கு போகிறேன்ட்டு வருவாளாம். உங்கள் அண்ணன் தான் பைக்கில் கொண்டு வந்து என்ன செய்வார், வீட்டில் காலேஜில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். காலேஜுக்குள்ளே வர்ற மாதிரி வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இயர், அதாவது டே ஷிஃப்ட், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இருக்குன்னு முடிஞ்சு போகும்போது உள்ளே வர்ற மாதிரி வந்துட்டு, அண்ணன் போன உடனே பைக் வெளியே நிற்கும். அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிருப்பா, க்ளீனாக வருவான். அவங்க கூட வண்டியில் ஏறி ஊர் புறம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக காலேஜ் முடிகிற நேரத்தில் என்ன செஞ்சுருவா, உள்ளே வந்துடுவா. அண்ணன் நேரே வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த டைமில் அவள் அண்ணன் காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ பிள்ளை எங்கே போயிட்டு வருது, அந்த அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, காலேஜ் போயிட்டு வருது. ஆனால் பிள்ளை எங்கே போயிருக்கு, கன்னியாகுமரியில். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு பகுதியில் இருந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயம்புத்தூர் என்று வைத்துக்கொள்ளும், ஒரு உதாரணத்துக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இந்த ஊர் பேரை சொல்ல வேண்டாம். ஒரு ஊரில் அவர்கள் 2 பேரும் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் பிக்னிக் வந்திருக்காங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. திருச்செந்தூரில் கடற்கரையில் முங்கி இறந்து போயிட்டாங்க. இப்போ அம்மா அப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளை காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு. பிள்ளை எங்கே கிடக்கு? இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பே லிவிங் டுகெதர் இன்னைக்கு நிறைய பெருகிக்கிட்டே இருக்கு. திருமணத்துக்கு முன்பாகவே மனதுக்கு பிடித்தவரோடு வாழுகிற நிலை இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. 2 பேருக்கு வருத்தம் வந்துருச்சு அப்படின்னா, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாருன்னு போயிடுறாங்க. அடுத்தாப்புல ஒருத்தர் படிச்சுக்கிடுறாங்க. இது ஒரு பெரிய கொடூரமான ஒரு பாவம் இன்றைக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. அதை குறித்து அழகாக சொல்லியிருக்கார், வாசிங்க. இளம் வயதில் வீட்டில் இருக்கும்போதே ஆகாத படிக்கும், திருமணம் ஆன பின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையா இருக்கிறார். இது ஒரு தாய் தகப்பனுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவலை. அப்போ இந்த கவலையிலிருந்துலாம் நம்ம வெளியே வரணும்னா யாரால முடியும்னா, இந்த இயேசுவை நம்பி வாழும்போது தான் இந்த கவலையிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். அல்லேலூயா. சபையுரையாளர் 11:10 எடுத்து வாசிங்க. சபையுரையாளர் 11:10. மன கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நோய் வராமல் பார்த்து கொள்ளுங்க. திரும்பவும் சொல்லிருங்க, வாசிருங்க. சபையுரையாளர் 11:10 எடுத்தாச்சா? வாசிங்க. மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு நோய் வராதவாறு
பார்த்து கொள்ளுங்கள். போதும். அப்போ கவலைப்பட்டால் என்ன வரும்? ஆண்களுக்கு கவலைப்பட்டால் என்ன வரும்? அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். பெண்களுக்கு கவலைப்பட்டா பெண்கள் கவலைப்பட்டா, கவலைப்படுறவங்க கருப்பு பையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, குறை இருக்கும், கருப்பு பை பாதிக்கும். அதனால கவலைப்படுறதுனால ஒரு பலனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்க உடல்ல நீங்களே என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்கிடக்கூடாது. கவலைப்பட்டு உங்க உடலை நீங்க என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்கிடக்கூடாது. கவலைப்பட்டதுக்கப்புறம் அடுத்தப்பில் நம்மகிட்ட என்ன அதிகமாக வந்து நிற்கும் தெரியுமா? சுகர் வரும், ப்ரெஷர் வந்தும், எல்லா நோயும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். வந்ததுக்கப்புறம் டெய்லி மாத்திரை போடாமல் வண்டி என்ன செய்யாது? ஓடாதுங்கிற கட்டாயத்துக்கு வந்துடும். அதனால் கவலைப்படுறதுனால ஒரு பலனும் இல்லை. கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டேன்னா, உங்களுக்காக நிறைய வசனத்தை நான் குறைச்சிட்டேன். கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை எடுத்து வாசியுங்கள். 1 பேதுரு 5:7. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? வாசிங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு? கவலைப்படுற நம்மளை பார்த்து யார் கவலைப்படுறா? ஐயோ பாவம், என் பிள்ளை கவலைப்படுறதுனால ஒரு பலனும் இல்லை, அதால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வெள்ளை முடிய கருப்பு முடியாக நிரந்தரமாக மாற்ற முடியுமா? நல்லா கேட்டுக்கணும், நிரந்தரமாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்படி தானே? கருப்பு முடியையும் நிரந்தரமாக நம்மளாக மாற்ற முடியுமா? அது இயல்பாக வரத்தான் செய்யும். சரியா? அதனால் நம்மளால் முடியாததை நம்ம என்ன செய்யக்கூடாது? உங்களால் தூக்க முடியாததை சுமக்காதன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோமா? அப்போ உங்களால் தூக்க முடியாததை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூக்கி வைக்காதங்க. வச்சா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால தான் அவர் சொல்கிறார், என்கிட்ட கொடுத்துறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்க, கவலை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லி அவர் நம்ம மேலே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார். அதனால் இன்னையிலிருந்து நம்ம கவலையெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துருவோம்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவோம். கவலை நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஒருவேளை உட்கார தான் முடியும் எனக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, உட்காந்துக்கங்க. ஆனால் கண்ணை மூடிருங்க. அந்த பையன் பேர் என்ன? ராம் பிரசாத். சரி, கண்களை மூடி நாம் நம்மை முழுவதும் அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் இப்போ நம்ம மனதுக்கு கொண்டு வருவோம். எதனால நம்ம கவலை இந்த நம்ம உடலில் வந்தது, மனசுக்குள்ளே வந்துச்சு, எதை குறித்து நம்ம கவலைப்படுறோம்? ஆவியானவர் உங்கள் உள்ளங்களில் ஏற்கனவே பேசியிருக்கிறார். உங்களை எதெல்லாம் கவலை உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் இயேசுக்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பலிபீடத்தில் கொடுத்துருங்க. என் கவலையை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, ஒப்பு கொடுங்க. நல்ல அமைதியாக ஒப்பு கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. எது உங்களை கவலைக்குள்ளாக்குதோ, உடல் நோயாக இருக்கலாம், பொருளாதார சிக்கலாக இருக்கலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், வருமானங்களில் இருக்கலாம், வேறு எந்த பிள்ளைகளால் கூட இருக்கலாம். எதில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம 2 கையை நீட்டி உங்கள்கிட்ட கேட்குறார், ஏன்ட்ட கொடுத்துரு. உன்னால் சுமக்க முடியாது. இந்த கவலை உனக்குள்ள இருக்க 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 உன் உடல் தான் நோய், உடலில் நோய் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது அப்படியே அவர் கையில் கொடுத்துருவோமா? நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கவலையெல்லாம் என்னிடம்
கொடுத்து விடுங்கள். நான் உன்மேல் கவலை கொண்டவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய அளவு கடந்த அன்பை ஊற்றுங்கப்பா. அந்த கவலையெல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த கவலையெல்லாம் இனிமேல் எங்களுக்குள்ளே வரக்கூடாதுப்பா. ஆமென் ஆண்டவரே, இந்த கவலை எங்களுக்குள்ளே வரக்கூடாதுப்பா. எங்களை முழுவதும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். உண்மையே நம்பி வாழுகிற அந்த வாழ்வு எங்களுக்கு தாங்க. நம்பிக்கை என்னும் கொடை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நம்பிக்கையை தாங்கப்பா. உங்களையே நம்பி வாழணுப்பா. இந்த கவலை என்னை மேற்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளும்படி எல்லாவற்றிற்குமே நம்பி வாழுகிற ஒரு வாழ்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. தகப்பனே, இங்கே வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு சொன்ன இந்த இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும்படியாய், நாங்கள் எங்கள் வாழ்விலே கவலையற்றவர்களாய் வாழும்படி எங்களை முழுவதும் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. வந்திருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடல் நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, மன நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் என்னென்ன நிலையில் வந்திருக்கிறார்களோ அந்த நிலைகள் எல்லாம் மாறும்படி, அவர்களுடைய குறைகளெல்லாம் மாறி நிறைவாய் மாறும்படியாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தூய் ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆராய்கிற தெய்வ ஆவியானவர் உள்ளங்களில் இருக்கிற கவலைகள், வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நன்மை நடக்கும்படியாய், இந்த குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி, நன்மை நடக்கும்படி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், கணவன், மனைவி, பெரியவர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. குணப்படுத்துங்க, விடுதலையை தாங்கப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த ராம் பிரசாத்ங்கிற ஒரு சகோதரனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி. அந்த 12th படிக்கிற பையன், அவனால் படிக்க முடியலை, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் நல்லா படிப்பதற்காக எல்லாரும் இந்த பேரை சொல்லி, ராம் பிரசாத், அந்த பையன் பேரை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி அப்பா. இந்த ராம் பிரசாத்ங்கிற பையனை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அந்த பையனை இந்த பூமியில் உருவாக்குனீர் ஆண்டவரே. தாயின் கருவிலே உரு கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய தகப்பனே, இயேசுவின் பெயரால் நாங்கள் இந்த பையனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவனை ஆட்கொண்டிருக்கிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பயங்களையும் பதட்டங்களையும் கொண்டு வருகிற எல்லா தீமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரி இரத்தத்தை அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்கப்பா. பலவீனப்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். அவர்கள் வீடு முழுவதும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தீமைகள் அகல்வதாக, எல்லா வன்கண்கள், பொறாமின் கண்கள் எல்லாம் வெளியேறுவதாக, எல்லா பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளே அந்த பையனையும் தாய் தகப்பன் அந்த வீடு முழுவதையும் உடைய கரங்களில் ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளும் 5 திருக்காயத்தின் வல்லமைக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எத்தீங்கும் அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, அவன் 12th மார்க் எழுதும்போது, பரீட்சை எழுதும்போது மிகுந்த தெளிந்த புத்தியோடு எழுதி நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அதே போன்று தகப்பனே அப்பா, அரசாங்க தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, அங்கே வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நல்லா பரீட்சை எழுதி நல்ல உயர்ந்த மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல அவர்களுடைய எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாய் வாழும்படி உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அமல்ராஜ் சகோதரனை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த ஆபரேஷன் செய்த இடங்களில் நம்முடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் ஐயா. உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் நீங்க தொடுங்கப்பா. எல்லா தீமை அணுக்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. இயேசுவே பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல இந்த பலத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. அடுத்த வாரம் மகன் கோயிலுக்கு வர என் தகப்பன் இரக்கம் பாராட்டுங்க. எல்லா வலிகளையும் நீங்க சுமந்து தீர்த்த தெய்வம், அந்த வலிகள் எல்லாம் குணமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. இயல்பான ஒரு நிலைக்கு வர மீண்டும் உழைத்து இந்த குடும்பத்திற்காக உழைத்து நல்ல குடும்பத்தை உயர்த்தும்படியாய் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கணவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இங்க வந்திருக்கிற பெரியவர் முதல் சிறியவர் வரை
அனைவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் வல்லமைக்குள்ளும் 5 திருக்காயத்தின் வல்லமைக்குள்ளும் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பும் சமாதானமும் இப்போதும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக உம்முடைய அருள் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மா, இரக்கமுள்ள கன்னித்தாயே, முக்காலம் கன்னிகையே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசி கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்காகவும் உங்கள் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உம்முடைய மாசற்ற இதயத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டி நம்ம ஜேம்சனுக்காக ஜெபிப்போம். அவருடைய கால்களில் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆறும்படியாக அவருக்கு நேர் கைகளை நீட்டி நாம் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான சகோதரனுக்காக நன்றி அப்பா. நல்ல வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற அநேகருக்கு உதவி செய்கிற அந்த மகனுடைய உள்ளங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர் தன் குடும்பத்திற்காகவும் உழைத்து கொண்டிருக்க அந்த உழைப்பை ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த புண்ணை சீக்கிரம் குணமாக உதவி செய்யுங்கப்பா. அதி சீக்கிரத்திலே குணமடைந்து நார்மலாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய இரத்தத்தை அதில் பூசுகிறோம். உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் நீ தொட்டு பரிபூரண சுகத்தை கொடுப்பீராக. இன்னும் வந்திருக்கிற எல்லாரும் சிரசிலும் உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களால் நீர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே.